பேருள்ளம் கொண்ட பெருமகன் நடிகர் விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக கோயம்பேடில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் தொண்டர்களின் கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அந்த பகுதியில்? எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கு? தேமுதிக தலைவர் இன்று அதிகாலை காலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவமானது தமிழகத்தையே மிக பெரும் ஒரு சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இறுதி அஞ்சலிக்காக தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உடலானது இறுதி அஞ்சலிக்காக தேமுதிக கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கான அவரது தொண்டர்களும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள், அதே போன்று அரசியல் சாரா தலைவர்கள், மேலும் பல்வேறு தரப்பினர் இன்று காலை முதலே அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று மாலை சரியாக 3 மணியிலிருந்து இங்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் கோயம்பேடு முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. எப்போதும் கோயம்பேடு என்பது வாகன நெரிசல் ஒரு பகுதி. இன்று மக்களால் நிறைந்திருக்கிறது. இதனால் இங்கு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் இங்கு தற்போது கோயம்பேடு பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், அதே போன்று கோயம்பேட்டிற்கு உள்ளே எந்த ஒரு வாகனங்களும் வரக்கூடாது என்பதற்காகவும் இங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு குழுமி வரும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது வரை 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கூடுதல் ஆணையர்களான பிரேமானந்த் சின்ஹா மற்றும் அஸ்ராகார் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் கோயம்பேட்டிற்குள் எந்த ஒரு வாகனமும் வரக்கூடாது என்பதற்காக கூடுதல் ஆணையர் சுதாகர் தலைமையில் கூடுதலாக 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கோயம்பேடு பகுதி முற்றிலுமாகவே துண்டிக்கப்பட்டிருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே பல்வேறு மாற்றுப்பாதைகள் திருப்பி விடப்படுகிறது. குறிப்பாக மதுரவாயிலிருந்து கீழ்ப்பாக்கம் நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அதே சாலையில் செல்லலாம் எனவும், அதே போன்று மதுரவாயிலிருந்து கோயம்பேடு வடபழனி செல்லும் வாகனங்கள் எதுவும் இந்த வழியாக செல்லக்கூடாது எனவும், அவைகள் செல்ல வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வடபழனியிலிருந்து அண்ணா நகர் செல்லக்கூடிய வாகனங்களும் மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று கீழ்ப்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி செல்லும் வாகனங்களும் பல கட்ட போக்குவரத்து மாறுதல்களுக்கு உட்பட்டுதான் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் கோயம்பேடு முற்றிலுமாகவே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் இறுதி அஞ்சலிக்காக தற்போது வரை பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் அவரது அன்பை நேசிக்கும் அந்த மனிதர்களும் தற்போது வரை கொண்டிருப்பதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது இன்னும் அதிகரிக்கலாம் எனவும், அதே போல இந்த போக்குவரத்து துண்டிப்பானது இன்று இரவு வரை நீடிக்கும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். அடுத்ததாக, விஜயகாந்த் மறைவால் மதுரை தெற்கு மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய அவரது பூர்வீக வீடு சோகமயமாக